ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 25. ஸோ கன்சிஸ்டன்சி விடாமல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கற்றுக்கிற நம்மளை நாமே பாராட்டிக்கலாம். டே 24ஓட 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் வர எந்த வேர்ட்ஸையும் வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆட். ஆட்னா சேர்க்க. ஆட்னா சேர்க்க. ப்ளீஸ் ஆட் சம் சுகர் டு த டீ. ப்ளீஸ் ஆட் சம் சுகர் டு த டீ. தயவு செய்து தேநீரில் சிறிது சர்க்கரை சேர்க்கவும். தயவு செய்து தேநீரில் சிறிது சர்க்கரை சேர்க்கவும். இப்போ டீயில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கம்மியாக இருந்தால் சர்க்கரையை கொஞ்சம் சேருங்க, சர்க்கரை கொஞ்சம் போடுங்க அப்படிம்போம்ல, அதை வந்து சேர்க்க தமிழில். ஓகேவா? இங்கிலீஷில் வந்து ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ தயவு செய்து தேநீரில் சிறிது சர்க்கரை சேர்க்கவும். ஆட்னா சேர்க்க. நெக்ஸ்ட் ஒன் பி பேசின். பேசின்னா தொட்டி. பேசின்னா தொட்டி. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் இன் த பேஷன். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் இன் த பேஷன். தொட்டியில் கைகளை கழுவு. தொட்டியில் கைகளை கழுவு. ஸோ தொட்டியில் வந்து கை கழுவுறாங்க. பேசின்னா தொட்டி, வாஷ்னா கழுவுறது. ஓகேவா? இங்கே ஹேண்டுனா கையை கழுவுறோம். நெக்ஸ்ட் சி கேன்வாஸ். கேன்வாஸ்னா கம்பளி துணி. கேன்வாஸ்னா கம்பளி துணி. The artist painted on canvas. The artist painted on canvas. கலைஞர் கம்பளி துணியால் ஓவியம் வரைந்தார். கலைஞர் கம்பளி துணியால் ஓவியம் வரைந்தார். ஆர்டிஸ்ட்னா கலைஞர். ஓகேவா? இந்த பெயிண்டிங்லாம் வரைகிறாங்களா அவங்க ஆர்டிஸ்ட்போ, அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெயிண்டர்னா பெயிண்ட் பண்ணுறாங்க, ஆன் கேன்வாஸில் கம்பளி துணியில் ஓவியம் வரைகிறாங்க. ஓகேவா? ஸோ கேன்வாஸ்னா கம்பளி துணி. நெக்ஸ்ட் டி டீல். டீல்னா ஒப்பந்தம் அல்லது கையாளுதல். டீல்னா ஒப்பந்தம் அல்லது கையாளுதல். தே மேட் அ குட் டீல். அவர்கள் ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்தார்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கல்ல, வணிக ஒப்பந்தம் அந்த மாதிரி. ஓகேவா? கையாளுதல்னா ஒரு சுச்சுவேஷனை வந்து அவன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறான்னா அவன் அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக டீல் பண்ணிட்டான் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டீல்னா ஒப்பந்தம் அல்லது கையாளுதல். தே மேட் அ குட் டீல். அவர்கள் ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்தார்கள். நெக்ஸ்ட் ஒன் இ எலகண்ட். எலகண்ட்னா நயமுள்ள. எலகண்ட்னா நயமுள்ள. ஷி ஓர் அன் எலகண்ட் ட்ரெஸ் ஆர் சாரி. ஷி ஓர் அன் எலகண்ட் சாரி. அவள் நயமுள்ள சேலை அணிந்திருந்தாள். அவள் நயமுள்ள சேலை அணிந்திருந்தாள். சாரி வந்து பார்க்கவே ஒரு நீட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ரிச் லுக்காக தரும். ஸோ எலகண்ட்னா நயமுள்ள. ஷி ஓர் அன் எலகண்ட் சாரி. அவள் நயமுள்ள சேலை அணிந்திருந்தாள். ஓர் வியர்க்கு பாஸ்ட் தான் ஓர். ஸோ அது வந்து ட்ரெஸ் போடுறது. ஷீனா அவள். எலகண்ட் சாரினா நயமுள்ள சாரி. ஓகேவா? ஸோ எலகண்ட்னா நயமுள்ள. நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபாதர். ஃபாதர்னா தந்தை. இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மை ஃபாதர் சப்போர்ட்ஸ் மீ. மை ஃபாதர் சப்போர்ட்ஸ் மீ. என் தந்தை என்னை ஆதரிக்கிறார். என் தந்தை என்னை ஆதரிக்கிறார். இதுதான் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது. ஆனால் எல்லாத்துக்கும் கிடைக்குதாங்கிறது டவுட்டு தான். ஸோ ஃபாதர்னா தந்தை. மை ஃபாதர் சப்போர்ட்ஸ் மீ. என் தந்தை என்னை ஆதரிக்கிறார். நெக்ஸ்ட் ஒன் ஜி ஜெண்டர். ஜெண்டர்னா பாலினம். ஜெண்டர்னா பாலினம். ஆணா பெண்ணா அப்படிங்கிறது. ஓகேவா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். பாலின சமத்துவம் முக்கியமானது. பாலின சமத்துவம் முக்கியமானது. இப்போ வந்து பாய்ஸுக்கு தான் தேவைப்படுது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஏன்னா கேர்ள்ஸுக்கு தான் சட்டம் நிறையா இருக்குது, பசங்களுக்கு கிடையாது அதிகமாக. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். பாலின சமத்துவம் முக்கியமானது. ஸோ ஜெண்டர்னா பாலினம். நெக்ஸ்ட் ஒன் ஹெச் ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்னா கடினத்தன்மை. ஹார்ட்னஸ்னா கடினத்தன்மை. த ஹார்ட்னஸ் ஆஃப் த ஸ்டோன் இஸ் ஹை. த ஹார்ட்னஸ் ஆஃப் த ஸ்டோன் இஸ் ஹை. அந்த கல்லின் கடினத்தன்மை அதிகம். அந்த கல்லின் கடினத்தன்மை அதிகம். ஸ்டோன்னா கல். ஓகேவா? அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஓகேவா? கடினத்தன்மை. ஸோ ஹார்ட்னஸ்னா ரொம்ப ஹை லெவலில் கெட்டியாக இருக்கிறது. ஓகேவா? அதை உடைக்கவே முடியாது அந்த லெவலில். ஸோ ஹார்ட்னஸ் ஆஃப் த ஸ்டோன் இஸ் ஹை. அந்த கல்லின் கடினத்தன்மை அதிகம். டஃப். ஓகே. ஸோ ஹார்ட்னஸ்னா கடினத்தன்மை.
நெக்ஸ்ட் ஒன் ஐ. illicit. illicitனா தடை செய்யப்பட்ட. illicitனா தடை செய்யப்பட்ட. ஸ்பெல்லிங் பார்த்துங்க. ILLICIT. illicit. ஓகே. தடை செய்யப்பட்ட. illicit activities are punishable. illicit activities are punishable. தடை செய்யப்பட்ட செயல்கள் தண்டனைக்கு உட்படும். தடை செய்யப்பட்ட செயல்கள் தண்டனைக்கு உட்படும். ஸோ ஆல்ரெடி பேன் பண்ண ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணோம்னா அதுக்கு வந்து கன்ஃபார்ம் தண்டனை கிடைக்கும். பனிஷபிள்னா தண்டனைக்கு உட்படும். ஓகேவா? ஆக்டிவிட்டீஸ்னா அந்த செயலை செய்யறது. ஓகே. ஸோ தடை செய்யப்பட்ட செயல்கள் தண்டனைக்கு உட்படும். ஸோ இல்லிசிட்னா தடை செய்யப்பட்ட. நெக்ஸ்ட் ஒன் ஜே. ஜெர்க். ஜெர்க்னா திடீர்னு இழுத்தல். ஓகே. திடீர் இழுத்தல். ஜெர்க்னா திடீர் இழுத்தல். He gave the rope a sudden jerk. He gave the rope a sudden jerk. அவன் கயிற்றை திடீரென இழுத்தான். அவன் கயிற்றை திடீரென இழுத்தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கீழே விழுவுற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும். He gave the rope a sudden jerk. அப்போ வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஷேக் ஆகும் நமக்கே தெரியாம. அவன் கயிற்றை திடீரென இழுத்தான். ஜெர்க்னா திடீர் இழுத்தல். நெக்ஸ்ட் ஒன் கே. கிங்கி. கிங்கினா வளைந்த. இப்போ கம்மியெல்லாம் வளைஞ்சிருக்கும்ல, அதான். த ரோட் இஸ் கிங்கி அண்ட் நேரோ. அந்த சாலை வளைந்ததும் குறுகியதும் ஆகும். நேரான குறுகியது. ஓகேவா? த ரோட் இஸ் கிங்கி அண்ட் நேரோ. அந்த சாலை வளைந்ததும் குறுகியதும் ஆகும். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சும் இருக்குது, அதே மாதிரி சின்னதாகவும் இருக்குது. ஓகே. ஸோ கிங்கினா வளைந்த. அதே மாதிரி இதில் வர வேர்ட்ஸ் நியூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் டோன்ட் மெமரைஸ், ஜஸ்ட் ரீட் அவுட் த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எல். லாங்குவேஜ். லாங்குவேஜ்னா மொழி. நிறைய மொழி இருக்குது. நம்ம எங்கே கற்றுக்கிறது இங்கிலீஷும் ஹிந்தியும். இங்கிலீஷ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழி. ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழி. இன்டர்நேஷ்னல்னா சர்வதேச. ஓகேவா? ஸோ இது ஈஸி தான். லாங்குவேஜ்னா மொழி. நெக்ஸ்ட் ஒன் எம். மார்க். மார்க்னா குறி. மார்க்னா குறி. புட் அ மார்க் ஹியர். புட் அ மார்க் ஹியர். இங்கே ஒரு குறிவை. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவனிச்சுக்க, அதை மார்க் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே. ஸோ மார்க்னா குறி. புட் அ மார்க் ஹியர். இங்கே ஒரு குறிவை. ஹியர்னா இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என். நெகோஷியேட். நெகோஷியேட்னா பேச்சுவார்த்தை நடத்து. நெகோஷியேட்னா பேச்சுவார்த்தை நடத்து. தே நெகோஷியேட்டட் த பிரைஸ். தே நெகோஷியேட்டட் த பிரைஸ். அவர்கள் விலையை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் விலையை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினர். இப்போ 2 நாட்டுக்கு நடுவுல ஒரு ஒப்பந்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு பிரைஸ் வந்து நிர்ணயிப்பாங்க. அது வந்து 2 பக்கம் ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக ஒரு நெகோஷியேஷன் நடக்கும். இந்த ரேட் எனக்கு பத்தாது, இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெகோஷியேட்னா பேச்சுவார்த்தை நடத்து. தே நெகோஷியேட்டட் த பிரைஸ். பிரைஸ்னா விலை. ஓகேவா? ரைட். அவர்கள் விலையை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினர். நெக்ஸ்ட் ஓ. ஆப்ரேஷன். ஆப்ரேஷன்னா சிகிச்சை அல்லது செயல்பாடு. ஆப்ரேஷன்னா சிகிச்சை அல்லது செயல்பாடு. த டாக்டர் பெர்ஃபார்ம்ட் an ஆப்ரேஷன். த டாக்டர் பெர்ஃபார்ம்ட் an ஆப்ரேஷன். மருத்துவர் ஒரு சிகிச்சை செய்தார். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல. ஓகேவா? த டாக்டர் பெர்ஃபார்ம்ட் an ஹார்ட் ஆப்ரேஷன் கூட வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆப்ரேஷன்னா சிகிச்சை அல்லது செயல்பாடு. த டாக்டர் பெர்ஃபார்ம்ட் an ஆப்ரேஷன். மருத்துவர் ஒரு சிகிச்சை செய்தார். நெக்ஸ்ட் ஒன் பி. பான் ஷாப். கன்ஃபார்ம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடகு கடை. ஹி வென்ட் டு த பான் ஷாப். அவன் அடகு கடைக்கு சென்றான். அவன் அடகு கடைக்கு சென்றான். அடகு கடைனா இந்த நகையெல்லாம் வச்சு பணம் வாங்குவோம்ல, நகை பொருள் ஏதாச்சும் ஒன்று வச்சு. ஓகேவா? அது அடகு கடை. அதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பான் ஷாப். ஹி வென்ட் டு த பான் ஷாப். அவன் அடகு கடைக்கு சென்றான். வென்ட். கோவோட பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வென்ட். நெக்ஸ்ட் கியூ. குயில் மீட். குயில் மீட்னா காடையோட இறைச்சி. ஓகேவா? காடைக்கறி. குயில் மீட் இஸ் ஹெல்த்தி. காடை இறைச்சி ஆரோக்கியமானது. ஸோ காடைக்கறி வந்து உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? குயில் மீட் இஸ் ஹெல்த்தி. காடை இறைச்சி ஆரோக்கியமானது.
ஸோ குயில் மீட்னா காடை இறைச்சி. நெக்ஸ்ட் ஒன் ஆர் ரேஷியோ. ரேஷியோனா விகிதாச்சாரம். ரேஷியோனா விகிதாச்சாரம். The ratio of boys to girls is equal. The ratio of boys to girls is equal. ஆண் பெண் விகிதாச்சாரம் சமமாக உள்ளது. ஆண் பெண் விகிதாச்சாரம் சமமாக உள்ளது. ரேஷியோக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அதில் 50 பேர் பொண்ணுங்க, 50 பேர் பசங்கன்னா, அது ரேஷியோவா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது 1:1 ஓகேவா? அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அவங்களும் 50, இது 50. ஸோ ஈக்குவலா. ஸோ 1:1ங்கிற ரேஷியோவில் இருப்பாங்க. ஸோ இதுதான் ரேஷியோனா. த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல். ஆண் பெண் விகிதாச்சாரம் சமமாக உள்ளது. ஈக்குவல்னா சமமா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஸ்டீப். ஸ்டீப்னா செங்குத்தான. ஸ்டீப்னா செங்குத்தான. த ஹில் இஸ் வெரி ஸ்டீப். த ஹில் இஸ் வெரி ஸ்டீப். ஸோ அந்த மலை வந்து மிகவும் செங்குத்தானது. அந்த மலை மிகவும் செங்குத்தானது. ஹில்னா மலை, வெரினா ரொம்ப, இல்லை மிகவும், எப்படி வேணா சொல்லலாம். ஸ்டீப்னா செங்குத்தான. ஸோ அந்த மலை வந்து ரொம்ப செங்குத்தா இருக்குதாம். செங்குத்தா இருந்தாவே கன்ஃபார்ம் அந்த மலையில் ஏறது கஷ்டம். ஸோ ஸ்டீப்னா செங்குத்தான. நெக்ஸ்ட் ஒன் டி டேர்ம். டேர்ம்னா காலம். டேர்ம்னா காலம். திஸ் டேர்ம் ends in June. திஸ் டேர்ம் ends in June. இந்த காலம் ஜூனில் முடிவடைகிறது. இந்த காலம் ஜூனில் முடிவடைகிறது. ஸோ இங்க பருவகாலத்தை பத்தி சொல்றாங்க. மழை, வெயில், குளிர் அந்த மாதிரி. ஓகேவா? டேர்ம்னா காலம். திஸ் டேர்ம் ends in June. இந்த காலம் ஜூனில் முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒன் யூ அன்கிரேட்ஃபுல். அன்கிரேட்ஃபுல்னா நன்றி இல்லாத. அன்கிரேட்ஃபுல்னா நன்றி இல்லாத. He is ungrateful for the help. He is ungrateful for the help. அவன் உதவிக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறான். அவன் உதவிக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறான். அன்கிரேட்ஃபுல்னா ஆல்ரெடி பண்ண ஹெல்ப் வந்து மறக்கிறானுங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதுக்கு தான் நன்றி இல்லாத. ஹீனா அவன், அன்கிரேட்ஃபுல்னா வந்து நன்றி இல்லாத, அண்ட் ஹெல்ப்னா உதவி. ஓகேவா? அவன் உதவிக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வி வெர்டிக்கல். வெர்டிக்கல்னா செங்குத்தான. ஸோ இப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா செங்குத்தானதில் 2 வேர்டு பார்த்தோம். ஒன்று ஸ்டீப், நெக்ஸ்ட் ஒன் வெர்டிக்கல். ஓகேவா? ட்ராய் அ வெர்டிக்கல் லைன். ட்ராய் அ வெர்டிக்கல் லைன். ஒரு செங்குத்தான கோடு வரை. ஒரு செங்குத்தான கோடு வரை. ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் லைன்னா பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரையாது. ஓகே. வெர்டிக்கல்னா செங்குத்தான. ட்ராய் அ வெர்டிக்கல் லைன். ட்ரானா வரையிறது. ஓகேவா? வெர்டிக்கல் லைனா செங்குத்தான ஒரு கோடு வரையறதா சொல்றாங்க. ஓகே. இது எங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டீப் அதை வந்து ஹில்லை வந்து சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். இங்கே வெர்டிக்கல் வந்து டயக்ராம் வரைகிறதுக்காக சொல்லணும். ஓகேவா? ஸ்டீப் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டுக்குமே மீனிங் செங்குத்தான. எங்கே யூஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ வே. வேனா வழி. திஸ் இஸ் த ரைட் வே. இது சரியான வழி. இது சரியான வழி. ரைட் வேனா சரியான வழி. வேனா வழி. இதுதான் சரியான வழி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரோட்டில் வந்து 2 பக்கம் போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா எது சரியான வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திஸ் இஸ் த ரைட் வே. ஸோ இந்த வழி சரியானது. ஓகேவா? ஸோ வேனா வழி. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஜெனியல். ஜெனியல்னா விருந்தோம்பல் சார்ந்த. ஜெனியல்னா விருந்தோம்பல் சார்ந்த. ஃபர்ஸ்ட் விருந்தோம்பல்னா என்னன்னா, கெஸ்ட் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்கணுமா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கறது, கரெக்டாக பார்த்துக்கிறது. ஓகேவா? அதான் விருந்தோம்பல். ஸோ ஜெனியல்னா விருந்தோம்பல் சார்ந்த. They showed genial behavior to guest. They showed genial behavior to guest. அவர்கள் விருந்தினர்களிடம் விருந்தோம்பல் மனப்பான்மை காட்டினர். அவர்கள் விருந்தினர்களிடம் விருந்தோம்பல் மனப்பான்மை காட்டினர். ஸோ இந்த அளவுக்கெல்லாம் வந்து தமிழ் நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ ஜெனியல்னா விருந்தோம்பல். ஓகேவா? கெஸ்ட்டுக்கு வந்தால் கெஸ்ட்டுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது தான் விருந்தோம்பல். ஓகேவா? ஸோ ஜெனியல். தே ஷோடு அவங்க காட்டுறாங்க. ஜெனியல்னா விருந்தோம்பல். பிஹேவியர்னா அவங்களோட பழக்க வழக்கம். ஓகேவா? டு கெஸ்ட். ஸோ மொத்தமாக படிக்கும்போது அவர்கள் விருந்தினர்களிடம் விருந்தோம்பல் மனப்பான்மை காட்டினர். எக்ஸாக்டாக சொல்லணும்னா கெஸ்ட் கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒன் ஒய் யம்மி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா சாப்பாடு நல்லா இருந்தாவே அது யம்மின்னு தான் சொல்லுவோம். ஸோ யம்மினா ருசியான. த ஃபுட் இஸ் யம்மி. அந்த உணவு ருசியானது. அந்த உணவு ருசி ஆனது. ஸோ சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம யம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்பதான் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஜட் ஜிங்கர். ஜிங்கர். ஸோ ப்ரொனன்சியேஷனும் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜிங்கர். ஓகேவா? சிங்கர்னா கடுமையான பதில். ஜிங்கர்னா கடுமையான பதில். He gave a zinger in the debate. He gave a zinger in the debate. விவாதத்தில் அவன் கடுமையான பதில் கொடுத்தான். விவாதத்தில் அவன் கடுமையான பதில் கொடுத்தான். ஸோ ஹீனா அவன், கேவ்னா கொடுக்கறது. ஓகேவா? கேவ் கீவோட பாஸ்டன்ஸ் தான் கேவ். ஸோ கேவ்ங்காட்டி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சிங்கர்னா கடுமையான பதில். டிபேட்னா பேச்சுவார்த்தை. இப்போ 2 பக்கம் நின்னுட்டு, இல்ல நான் தான் கரெக்ட், இல்ல நான் இன்னொருத்தன் அவன் தான் கரெக்ட்டும்பான். ஸோ டிபேட் நடக்கும். ஓகேவா? விவாதத்தில் அவன் கடுமையான பதில் கொடுத்தான். ஸோ ஜிங்கர்னா கடுமையான பதில். ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல எது உங்களுக்கு நியூ வேர்ட்ஸா இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைனலா நம்ம பார்க்க போறது ஹிந்தி. இட்ஸ் அ போனஸ் லாங்குவேஜ். ஸோ இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதே. கவலைப்படாதே. இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து டோன்ட் வரி அப்படிம்போம். ஓகேவா? இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா, சின்டா மட் கரோ. இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல? சின்டா மட் கரோ. சின்டா மட் கரோ. ஓகேவா? எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம்னா அதை வேற யார்ட்டையாச்சும் கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ இந்த வேர்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையாச்சும் கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் அந்த ஹிந்தி லாங்குவேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நாளைக்கும் 26 வெக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து நம்ம கற்றுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will see you on tomorrow. Bye.